ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டி ரைஸ், நல்ல ஹெல்த்தியானதும் கூட, குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். அதை செய்கிறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. உளுந்து லேசாக செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கணும். இந்த அளவுக்கு செவந்து வந்ததும் இது கூட ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறட்டும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் இப்போ மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு அரைச்சிருக்கணும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்கலாம். இதை ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், 10 போல் சின்ன வெங்காயம் பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு சுண்டைக்காய் இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எண்ணெயில் இந்த காய் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி மொறு பாகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் கூட டைம் எடுக்கும். இந்த அளவுக்கு நல்லா செவந்து வதங்கியிருக்கணும். இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை கூட சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் லேசாக வதங்கினா போதும். இது கூட 1 கப் அளவுக்கு வேக வச்ச சாதம் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற உளுந்து பொடியும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. விருப்பப்பட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக கடைசியில் நெய் சேர்த்து கூட கலந்துக்கலாம். நல்லா இந்த பொடி சாதத்தில் எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு சாதம் ரெசிபி. தேங்காய் உளுந்தெல்லாம் சேர்த்து நம்ம சுண்டக்காய் சாதம் செஞ்சுருக்கனால சுத்தமாக கசப்பு தெரியாது. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல் இன்னொரு நல்ல ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.